Hi friends, welcome to Cute Family Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 முட்டையை வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்காகவும் இல்லை டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கூட நம்ம இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாரலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம முட்டை பணியாரமும் அது கூட நம்ம சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க, அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது வதங்கணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுவும் மிக்ஸ் ஆனதும் இது கூட மசாலா சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த முட்டை சேர்த்து பண்ணுறதுனால கரம் மசாலா சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இவ்வளோ தாங்க இந்த நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து சட்னி செஞ்சிடலாம். இப்போது அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிச்சதும் இதில் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வச்சு இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ இது கூட ஒரு 2 காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 வரமிளகாவை பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வெந்துருச்சு, போதுங்க. இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு இது வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 முட்டையை உடச்சும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவைக்கிறப்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நுர வரணும், ரொம்ப நுர வரணும் இல்லை, நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கணும், ரொம்பலாம் புளிச்சிடக்கூடாது, கொஞ்சம் புளிச்ச மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையோட நல்லா இது மிக்ஸ் ஆகணும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி, ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம பணியார குழியில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்படி ஃபுல்லாலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஒரு அரை இது அளவுக்கு நமக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம இதில் மாவை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க குழியில். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வந்தால் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. பாருங்கள், இப்படி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஒரு சைடு வெந்ததும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுட சுடான முட்டை பணியாரமும் அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே எடுத்துடலாம். எல்லா பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 20 பணியாரம் கிடச்சிச்சு இந்த 2 முட்டையில். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பணியாரத்தை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.